பிஸ்மில்லா. இப்போ காலை 8ஆம் தேதி காலை 6:30 மணி. கிளாக் டவரில் 6:30 மணி காட்டுது பாருங்கள். கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. லேசாக தூர்ன மாதிரி இருந்துச்சு. அல்லா பறக்க செஞ்சான், அல்லா ரஹமத் கொடுத்தான். சூடெல்லாம் இல்லை அவ்வளோ, அல்ஹம்துலில்லாஹ். வர வர சூடு ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். 12-1 மணிக்கு தான் நல்லா சூடாக இருக்கும். இது அபு கபஸ் மலை எப்படிமாங்கல்ல, இதுதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தான் நின்று தாவா பண்ணுவாங்க. மலைக்கு மேலே ஏறிடுவாங்க. நின்று அங்கேருந்து சொல்லுவாங்க, மார்க்கத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் வணங்குங்க, இணவு வைக்காதீங்க, இதில் இருக்கக்கூடிய 360 சிலைகளும் பொய்யானது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிலை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் பண்ணாது. இது கல், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் படைத்தவனை வணங்குங்க. இதை தான் நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் எத்தனோ நபிமார்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்க சொல்லுவாங்க. இந்த நபிமார்கள்லாம் தாவா பண்ண வந்தவங்க எல்லாமே அதிகமான நபிமார்களுடைய கபர்ஸ்தலம், அடக்கஸ்தலம் அது பைத்துல் முகத்தஸில் இருக்குது. இப்படி தாவா பண்ணக்கூடிய பேசிய இந்த மலை தான் அபு கபஸ் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலையுடைய அடிவாரத்தை பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஹோட்டல் கட்டிட்டாங்க, அது சைடில் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மலை ஞாபகமாக இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக மலையுடைய பகுதி வச்சுருக்காங்க. இப்போ என்னக்கா நம்ம ஊரில் எப்படி நம்ம நாட்டிலலாம் என்ன செய்வோம், பூமியை நோண்டிட்டு கட்டுவோம்ல, அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே நோண்டிட்டு கல்லை உடைச்சிட்டு ஃபுல்லாக உடைச்சிட்டு பில்டிங் கட்டுறாங்க. ஆனால் எதெல்லாம் சரித்திரம், ஹிஸ்ட்ரிக்கல் பிளேஸு, சரித்திரமாக ரெக்கார்ட் பிரேக்காக இஸ்லாத்தை எடுத்து சொல்லிச்சோ அத்தனை இடத்தையும் அதை நினைவு சின்னமாக வச்சுட்டாங்க. அதுலேருந்து கமர்ஷியல் விரும்பவே இல்லை அவங்க. இந்த இடத்துல குறைஷி கூட்டம் தான் அதிகம் பணக்காரங்க. அவங்களுடைய லேண்டு தான் இந்த ஏரியா ஃபுல்லாக. அதுலேயும் அதிகமானது ஹதீஜா அம்மாவுடைய லேண்டு அப்படிங்கிறாங்க இங்கே. ஓகே, எது அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வே மிக்க அறிஞ்சவன், அதை நம்ம சொல்ல வரல. இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னாக்கா, இவ்வளோ பெரிய லேண்ட்லேயும் இவங்க என்ன செய்கிறாங்க, வருமானத்தை பார்க்கல. இவங்க கட்டி இந்த ஹரம் ஷரீஃபுக்கு வேலை பார்க்குறாங்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் இதில் வேலை பார்க்குது. அல்லாஹ் பறக்க செய்யணும் வேலை பார்க்குறாங்க. அந்த ஹரம் ஷரீஃப் வேலை பார்த்து அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ஊதியம், இதனுடைய மெயின்டெனன்ஸை பெருங்க செலவழியும். எல்லாம் இவங்களுக்கு ஈமான வளமாக கொடுத்து எல்லாம் சிறப்பாக செய்ய வச்சுருக்கான். இதில் பாடுபடக்கூடியவர்கள் கூட நல்ல மக்களாக இருக்காங்க. அல் நபி கேட்டு பாபு நபின்னு போட்டு வச்சுருக்கு. என்னன்னு தெரியல, 14ஆம் நம்பர் கேட்டு பாபு நபின்னு இருக்குது பாருங்க. தெரிஞ்சவங்க படிச்சுங்க, தெரியாதவங்க ஒன்றும் சொல்லாதையே அல் நபி கேட்டுன்னு போட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதில் முக்கியம் என்னென்னா பாபு சலாம் அப்படிம்பாங்க. சலாம் கேட்டு அங்கே தான் ரசூல்லா எப்போதுமே தவாஃப் செய்கிறதுக்கு பாபு சலாம் உள்ளே தான் வெளியே உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹைர், இன்ஷா அல்லாஹ். பார்த்துமைக்கு நன்றி, பாரக்கல்லா. ஓகே, அல்லாஹ் பரக்க செய்யட்டும். இன்றைக்கி நாங்கள் 8ஆம் தேதி 8/4/2026 இன்றைக்கி 9:15 இன்ஷா அல்லாஹ் பஸ்ஸு சொல்லியிருக்காங்க. நான் எங்களுடைய பயணம் துவங்குது. மதீனா நாயகம் இருக்கக்கூடிய இடத்த போய் நாயகத்துடைய ரவுலா சந்திச்சுட்டு அவங்கள்டைய ஷஃபாத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்டுட்டு, யாரெல்லாம் எங்களுடைய நபியை வச்சு எங்களுக்கு ஷஃபாத் செய்யலாம், எங்களுக்கு கிருபை செய்யலாம், எங்கள் மீது இரக்கம் காட்டியல்லாம், எங்களுக்கு நேர்வழி கொடுத்துட்டியாலான்னு சொல்லிட்டு துவா கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து எங்களுடைய தாய்மண்ணை நேசிக்க எங்கள் தாய்மண்ணை நோக்கி போகிறதுக்கு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 5 நாளில் அல்லாஹ் அருள் புரிவான். எல்லா மக்களும் நலமாக இருக்குன்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். பாரக்கல்லாஹ். எல்லாம் பரக்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நன்றி.